Hello friends and welcome back to your channel House to Home. என்னடா இது மார்ச் மந்த் கார்டன் அப்டேட் ஒரு டைட்டில் பார்த்தோமே, இங்கே என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ளவர் கார்டன் டூர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாதி மல்லி பூக்கு வந்து கிளைம்பிங் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கு தான் இங்கே தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வெளியில் விசாரித்தப்போ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க, அவங்க வந்து இரும்புலையோ பண்ணி தர்றதுக்காக. ஸோ இது வந்து எல்லாமே இந்த பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராப் ஸ்டோர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 300 ருபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இந்த டீ கிளாம்ப் மட்டும் நாங்கள் தனியாக கடையில் வாங்கிக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம படித்த இன்ஜினியரிங் வந்து இதுக்கு வந்து பக்காவாக உதவுது. ட்ராயிங்லாம் போட்டு சைஸ்லாம் மெஷர் பண்ணி சூப்பராக ஒரு ஃப்ரேம் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஒரு தீவிரமாக இறங்கி இருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கீழேயே செடி சட்டி வச்சு மேலே வந்து பூச்செடியோட பந்தல் போடுற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 பேஸ் ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணாங்க. மீன்வேல் பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டெய்னர்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அதே ஸ்கிராப் ஸ்டோரில் இருந்து. இந்த பின் எல்லாமே அங்கே வாங்கினது தான். இதையுமே கட் பண்ணிவிட்டு ஏதாவது செடி வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ 2 ஃப்ரேம் வந்து தனியாக பண்ணி வச்சுருக்குறாங்க. பைப் எல்லாமே அது மேலே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஈவினிங்காக மேலே போய் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் கீழேயே ஒரு தடவை அசம்பிள் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா வந்து எப்போ வேணாலும் வந்து இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். எல்லாமே ஃப்ரீ ஆங்கிள்ஸு ஃப்ரீ பைப் ஜாயின்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாதப்போ வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்கிற அந்த ஃப்ரேமையும் வந்து இந்த பைப்ஸோடு கனெக்ட் பண்ணுறாங்க. இது டீட்டெயில்டு ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக வந்தால் தான் தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணியிருக்கிறோம். நடுவில் இருந்து மட்டும் பைப்பில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி இந்த மேலே வந்து கயரோ இல்லை நூலோ ஏதோ கட்டினோன்னா பந்தல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது கீழே தான் வந்து செடி சட்டி அப்படி லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ ஈவினிங்காக கொஞ்சம் மேலே போயிட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து ஓவரால் லுக். ஸோ ஈவினிங் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நடுவில் மறுபடியும் ஒரு பைப் வச்சோம், கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கட் பண்ணிட்டு சைடில் பைப் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அது மேலேயே வந்து நூல் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பந்தல் போடுறதுக்காக. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரை நடணுங்கிறதுக்காக 2 பெரிய க்ரோபேக் வந்து லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் மந்த் கார்டன் அப்டேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மண்ணெல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. கீரையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மண் எல்லாமே லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். கீரை வளர்க்குறப்ப மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் குத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா. ஸோ நல்ல தண்ணி 2-3 நாள் தெளித்து விட்டு அப்புறமா வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ சூப்பராக குத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கீரை எல்லாமே வந்து வேரோட பிடுங்கி நடணும். கீரை வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல மாடி தோட்டத்தில் வளர்க்குற ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 வாரம் கிட்டத்தட்ட 20-21 நாள்லேயே வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட முடியும் கீரையை. ஸோ வேரோட இப்போ வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் வந்து இந்த மண்ணில் நட போகிறோம். ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. எப்போவுமே கீரை நடுறதுக்கு வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்லி இந்த மார்னிங், அப்படி இல்லாட்டி வந்து ஈவினிங் டைம் தான் வந்து பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். இல்லாட்டி இந்த வெயிலில் கீரை ரொம்ப வாடிடும். இப்போ இந்த கீரை நட்டு 3 நாள் ஆகுது. 3ஆவது நாள் மார்னிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம நட்டது எல்லாமே வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு மண்ணோட. அண்ட் இன்னொரு க்ரோ பேக்கில் நான் ஆல்ரெடி வந்து முள்ளங்கி இல்லாட்டி கேபேஜ் வளர்க்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நிறைய கீரை விதை போட்டதுனால அதை பிரித்து நடுறதுக்கு எனக்கு பத்தலை.
ஸோ இருட்டில் உங்களுக்கு காட்டினப்போ கிளியராக தெரிஞ்சிருக்காது. அதனால தான் வெளிச்சத்தில் ஒரு நாள் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு க்ரோ பேக்கில் நடுறது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ மறுபடியும் பிரித்து நட்டுட்ருக்குறாங்க. ஒவ்வொரு கீரை செடிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 2 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. பட் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஊற்றணும். தெளித்த மாதிரி தான் ஊற்றணும், இல்லாட்டி வேர் வந்து சீக்கிரமாக அழுகிடும். ஸோ கீரை எப்போவுமே வந்து நிறைய விதை போட்டு வளர்த்துட்டு பிரித்து நடுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து கேப் கிடைக்கும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கோ கவரோ யூஸ் பண்ணி கவர் பண்ணி வைங்க. டைரக்ட் சன்லைட் ஒரு 2-3 நாளைக்கு பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கீரை வாடிடும், வேர் பிடிக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம 2-3 நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற க்ரோ பேக் நான் காட்டினப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 நாளில் வேர் நல்லா பிடிச்சி கீரை வந்து நல்லா எந்திரிச்சு நிற்கும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஆற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பத்திரமா கீரை செடியை பார்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம முதல்ல நட்ட அந்த க்ரோ பேக். இதை கவர் பண்ண தேவையில்லை, 2-3 நாள் ஆயிடுச்சு. செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது இலைகள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. கண்டிப்பாக இந்த கீரை செடியை நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த செங்கீரை கிடைக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே அதை ப்ரிஃபர் பண்ணி வளர்ப்போம். அண்ட் இந்த இடத்துல தான் நான் வந்து என்னோட அந்த ஃப்ரேமை நான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே கெட்டின நூல் கயிறு மேலே வந்து இந்த செடியை அப்படியே வந்து படுத்தி விடலாம் அப்படின்னுங்கிற மாதிரி படுத்தி விட்டுருக்குறோம். கீழே தான் வந்து வரிசையாக வந்து அந்த செடி சட்டிகளை வச்சுருக்குறோம். மல்லிப்பூ, இந்த 2 மல்லிப்பூவில் 1 வந்து கொடி ஐட்டம். ஸோ அதனால் அதையும் கீழே வச்சுட்டோம். அப்புறம் 2 ஜாதி மல்லியும் வந்து கீழே வச்சுருக்குறோம். இதுதான் வந்து ஓவரால் லுக்கு. கண்டிப்பாக இதுவும் நல்லா படர்ந்து வளர்றப்ப உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ ஒரு சின்ன பிளானிங் இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ சூப்பராக வீட்டில் நம்மளே வந்து ஒரு பந்தல் மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது. ரொம்ப சீப்பான காஸ்ட்லையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. மேலே வளர்ந்து வந்தோன்னே அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. மல்லிலாம் வந்து இப்போ சீசனுங்கிறதுனால டெய்லியுமே எங்களுக்கு மல்லி கிடைக்குது. நல்லா விரிஞ்சிருச்சு இந்த மல்லி. ஈவினிங் டைமில் வர்றப்ப இது பக்கத்தில் வந்தாலே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்கோட ஓவரால் லுக். அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடிஷ் முள்ளங்கி போட்டிருந்தேன். ஸோ அது முளைச்சிருக்குது. அப்புறம் இந்த பின்னில் வந்து அவரைக்காய் முன்னாடி நின்றுது. இப்போ நான் வந்து இதில் வேறு செடி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்போவுமே ஒரு செடி வந்து ஃபுல்லாக பிடுங்கிட்டு அந்த மறுபடியும் அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தான் போடணும். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் உரம்லாம் இருக்குது. செடி கொஞ்சம் விதை போட்டு முளைச்சதுக்கப்புறமா மறுபடியும் உரம் வந்து போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். பூச்சி ஏதாவது இருந்துன்னா போயிடுங்கிறதுனால ஃபுல்லாக குத்தி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு 2-3 இன்ச்சு கேப்பில் வந்து ஹோல் போடுறேன். இதில் வந்து பாவக்காய் புடலங்காய் 2மே வந்து இந்த பின்னில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது தான். ஏன்னா இப்போ வந்து பாவக்காய் செடி போட்டது ஒரு 2-3 இருக்குது. புடலங்காய் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் புடலங்காய் வந்து போடலாம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பாவக்காய் விதை. பட் விதை ஏன் இப்படி பிங்க் கலரில் இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பேங்க. இப்போலாம் வந்து விதையிலேயே வந்து மருந்து தடவி தான் அனுப்புகிறாங்க. கடையில் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விதையை வந்து பூச்சி அரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து புடலங்காய் விதை. ஸோ இதையும் நான் வந்து போடுறேன். ஒரு 5 to 7 days ஆகும் யூஸ்வலாக பாவக்காய் புடலங்காய் விதை வந்து முளைக்கிறதுக்கு. இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா 1 inch அந்த அளவுக்கு தான் ஹோலு, ரொம்ப வந்து வேண்டாம். இப்போ எல்லாமே மண் போட்டு கவர் பண்ணி மூடிக்கலாம்.
எனக்கு இந்த மண்ணெல்லாம் தொட்டால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் அலர்ஜி அது மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து முளைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது வந்து என்கிட்ட இருந்த ஒரு ஓல்டு டஸ்ட்பின். ஆக்சுவலி இது கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது செடி நடலாம், இருக்கிற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் வந்து மண் வந்து சேர்த்துருக்குறேன். செம்மண், கீழே வந்து கோகோபீட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கும் எருவும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 2-3 ஹோல் போட்டுக்கிறேன். இதில் வந்து நாங்கள் அவரைக்காய் செடி நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் ஹர்ஷிகா தான் நின்றுட்டு நான் தான் விதை போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே, அவளை வச்சே போட விடலாம் அப்படின்னு அவகிட்டயே விதையை கொடுத்து ஒன்றா போட வைக்கிறேன். இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருந்தது. ஒரு மாதிரி யூஸ் பண்ண மண் தான் இது ஆல்ரெடி ஒரு தடவை. ஸோ பூச்சி எறும்புலாம் இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு நல்லா போட்டு விட்டேன். ஸோ தட் விதையை வந்து அதை அரிக்காது. நான் கொடுக்க ஒவ்வொரு விதையாக அவள் கையால் போடுறா. ஹர்ஷிகா பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரொம்ப செடின்னா ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி தான். இந்த பிக்கெல்லாம் மாட்டா. அப்புறம் இந்த சில்வர் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது க்ரோ பேக்கு. இப்போல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைப் ஆஃப் க்ரோ பேக் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக வருது. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இந்த க்ரோ பேக்கில் நான் வந்து இந்த விதை தான் போட போகிறேன். கேபேஜோட விதை இது. ஸோ சின்னதாக ஹோல் தோண்டிட்டு கேபேஜ் விதை போட்டு மூடி வைக்கிறேன். இதுவும் வந்து முளைச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். எனது புது விதை வருமானு எனக்கும் கரெக்டாக தெரியல. அப்புறம் இந்த க்ரோ பேக்கை வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ண தொடங்கியிருக்கேன். சாம்பிளுக்காக தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இதை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக புதுசாக நிறைய மார்க்கெட்டில் வருது. ஸோ அந்த க்ரீன் கலர் பின்னு, இந்த 2 அப்புறம் இந்த க்ரோ பேக், இது ரெண்டுலேயுமே வந்து நான் அவரைக்காய் விதை தான் போட்டிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறதுல முள்ளங்கி போட்டிருந்தேன். அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் கார்டன் அப்டேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளரிக்காய் வந்து போட்டிருந்தது. ஸோ இப்போ அது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. மேலே லைட்டாக நூலெல்லாம் கெட்டி பந்தல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் தான் வந்து இது சூப்பராக படர்ந்துட்டு இருக்குது. பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இன்னும் காயெல்லாம் வர தொடங்கலை. ஸோ கண்டிப்பாக அடுத்த அப்டேட்குள்ளே வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா பீர்த்தங்காய். என்னோட ஜனவரி மந்த் அப்டேட்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது சூப்பராக வளர்ந்து சூப்பராக படர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியனும் இந்த தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து முள்ளங்கி. முள்ளங்கியும் நம்ம சாப்பிடலாம். அது மேலே வர்ற இலையும் வந்து கீரையாக யூஸ் பண்ணலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டின அந்த 2 கண்டெய்னர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு மண் எரு எல்லாமே சேர்த்து கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது எனக்கு. ஸோ முருங்கை கம்பு நல்ல கம்பாக கிடச்சுன்னா அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுக்காக தான் அந்த 2 கண்டெய்னர்ஸும் வெயிட்டிங். ஸோ இப்போ எல்லா செடிக்கும் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த மந்தோட கார்டன் அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ஹவுஸ் டு ஹோமை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.